அந்த நம்பிக்கை மட்டும் அவர்கள் மனதில் இருந்தது. படகு செய்யும் பணிகள், சுவர் கட்டும் வேலை, நீரொற்றி பறை அடிப்பது, எல்லாமே எகிப்தின் கட்டுமானத்தை அழகாக்கினாலும் பனு இஸ்ராயலின் பல நபர்களின் உயிரை கொன்றுவிட்டது. அதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் பிரவுன். தன் அரண்மனையின் சன்னலில் நின்று அவன் ஒரு வெற்றி பெருமிதத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் நம்மை தங்கள் இறைவனிடம் சென்று மன்றாட வைத்தார்கள். மாயாஜாலத்தால் மக்களை பிளவுபடுத்தினார்கள். நான் அவர்கள் மீது எகிப்து வேலைகளை இனி 10 பங்கு அதிகமாகவே விதிப்பேன் என்றான். மூசா நபி ஹாரூன் நபியுடன் மீண்டும் பிரவுனின் அரண்மனைக்கு வருகை தருகிறார்கள். மூசா அமைதியாக நிதானமாக கூறுகிறார்கள். நீ இதுவரைக்கும் உணரவில்லை. எங்கள் இறைவன் நீதிமான். நீ நியாயமற்றவன். எங்கள் மக்களை விடுதலை செய். இல்லையெனில் இறைவனின் எச்சரிக்கை உன்னை சுற்றி வரலாம். வெல்லவே முடியாது என்பது போல பிரவுன் சிரிக்கிறான். அடுத்த வாரமே வானம் மோசமாகிக் கொள்கிறது. நீல நதி தன்னுடைய எல்லைகளை மீறுகிறது. அது பாய்ந்து வரும் திரையுடன் எகிப்தின் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்குகின்றன. வீடுகள் இடிந்து விழுகின்றன. மக்கள் நீரில் சிக்கிக் கொள்கிறார்கள். அரண்மனைக்குள்ளும் தண்ணீர் புகுந்து நிற்கிறது. பிரவுனின் கண்கள் பதறுகின்றன. ஓய் மூசா, உன் இறைவனை வேண்டு. இந்த வெள்ளம் நம்மை அழிக்கிறது. நாங்கள் உங்களது மக்களை விட்டுவிட தயார். மூசா நபி இறைவனை நோக்கி கரங்கள் தூக்குகிறார். அப்பொழுது பெருக்கெடுத்து வந்த வெள்ளம் அமைதியாக மறைந்து செல்கிறது. ஆனால் பிரவுன் வாக்கை மீறுகிறான். பனு இஸ்ராயல் மக்களை மீண்டும் கொடுமைப்படுத்துகிறான். வயல்களில் பயிர்கள் மீண்டும் வளர்ந்தது போல தோன்றியது. மக்கள் சுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் மறுநாள் முதல் எகிப்தில் ஒளி இருண்டது. தெருக்களில் எல்லாம் தவளையின் குரல். அவை எங்கும், வீட்டில், பாத்திரத்தில், உணவின் மேல், படுக்கையில், கட்டிலின் கீழ். பிரவுன் தனது சொகுசு அரண்மனையில் கூட ஒரு சோம்பல் இழந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறான். இது என்ன தொல்லை? இந்த மரணப்பூச்சிகள் எங்கும். இதை தூக்க முடியவில்லை. மூசா, தயவு செய், இந்த தவளைகள் மறையட்டும். மூசா நபி மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார். தவளைகள் மறைகின்றன. மீண்டும் வஞ்சகம். மீண்டும் பிரவுன் வாக்கு மீறி அகந்தையில் சிரிக்கிறான். மூன்றாவது அழிவாக வெட்டுக்கிளிகள், பூச்சிகள் ஆகியவற்றை இறைவன் பிரவுனின் சமூகத்திற்கு இறைவன் அனுப்பி வைத்தான். ஈக்கள், கொசுக்கள், ஒட்டுகள் எல்லாம் கூட்டமாக வருகின்றன. அடர்ந்த காடுகளில் இருக்கும் வனவிலங்குகள் போல மக்கள் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, வாழ முடியவில்லை. தாங்கள் எந்த வீடு சென்றாலும் பூச்சிகளால் அணைக்கப்பட்டது போல் உணர்ந்தார்கள். நாட்கள் கடந்தன. வெட்டுக்கிளிகள் ஆங்காங்கே 4 திசைகளிலும் பறக்கத் தொடங்கின. பயிர்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் உழவர் கூட பசிக்கொள்கிறார். சந்தைகளில் ஒரு விதை கூட கிடைக்கவில்லை. பசித்த பிள்ளைகள் அழுகிறார்கள். பெண்கள் கண்ணீருடன் வானத்தை நோக்குகிறார்கள். மக்கள் பனு இஸ்ராயலை நோக்கி, உங்கள் இறைவனை வேண்டுங்கள். நீங்கள் நம்மை